வருஷமா வெள்ளையபுரம் ஒரு சொந்த ஊர். பேர் வந்து மனோகரன். மனோகரன் 20 வருஷமா சேவை செய்கிறாரு. மாணவர்களுக்கு, ஏழைகளுக்கு எல்லா துணிமணி, அரிசி, பருப்பு, பேனா, பரிசு எல்லாத்தையும் 20 வருஷமா செய்கிறாரு. இவர் சுப்ராஜ் அண்ணன் அங்கே ஓடப்பட்டில் வந்து எங்கள் பிள்ளையெல்லாம் ஏழையெல்லாம் அந்த படிக்கிறவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இவர் என்ன செய்யும், நோட்டு, பேனா, பென்சில் இதெல்லாம் கொடுங்க பிள்ளை படிச்சுக்கோங்க அவர் கேட்க ஒரு சரி சொந்த பணத்தில் ஒரு இந்த பிள்ளைகளுக்கு எடுத்து வந்திருக்காரு. அதனால் இவர் வந்து சில பிள்ளைகள் நல்லா படித்து அறிவு வளர்றதுக்கான சில விஷயங்கள் பேசுவார். அது மாணவர்கள் கேட்டால் அவங்க வளர்ச்சி அடைவாங்க. பேசுங்க. வணக்கம் தம்பி. நான் என் சொந்த ஊர் வந்து வெள்ளையமலைபுரம். இந்த 13 ஆண்டுகளாக ஒரு குறைஞ்சபட்ச பென்ஷன் தான் வாங்குகிறேன். அதை வாங்கி ஒரு பகுதியை ஒதுக்கி பொது சேவைக்கு ஒதுக்கி ஒரு ஊராக மலங்காட்டு ஏரியா மலை கிராமங்களில் போய் செய்வேன். அப்போ சார் வந்து சொன்னார், இந்த மாதிரி நம்ம இதில் பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது கல்வி உபகரணங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி. சரிங்க சார், நீங்கள் உங்களுக்கு என்னைக்கு தேதி வாய்க்குதோ அன்னைக்கு சொல்லுங்கள், வாங்கி கொடுத்துருவோன்னு சொல்லி சொல்லவும் சார்கிட்ட உத்தரவாதம் கொடுத்தேன். இன்றைக்கி வாங்கி வந்தேன். இன்றைக்கி சார் வந்து நைட்டை வந்திருந்தார். இன்னைக்கு காலையில் வந்து கொடுத்துருங்க அப்படின்னாரு. நான் வந்து கொடுக்குறேன் சார். இப்போ மரியாதைக்குரிய சுப்ராஜ் சார் அவர்களும், மரியாதைக்குரிய கருப்பியா சார் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய ஒரு ஆசிரியர் சக்கையன் அவர்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் ஊர் பெரியவங்களுக்கும் ஊர் தாய்மார்களுக்கும் நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தம்பி, நீங்கள் உங்கள் பாட்டனார் படிச்சிருக்க மாட்டார், உங்கள் சியாம் படிச்சிருக்க மாட்டார், உங்கள் தாத்தா படிச்சிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அப்போல்லாம் ஏழ்மை வறுமை அப்படி இருந்துச்சு. உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்றைக்குள்ள வாய்ப்பு கல்வி என்பது உலகிலே மிகப்பெரிய சிறந்த ஆயுதம். அதை மனசில் வச்சுக்கிட்டு தட்டாமல் ஊர் சுற்றாமல் நல்லா கல்வியில் கவனம் செலுத்தி நல்லா படிச்சுக்கோங்க தம்பி. இப்போ வந்து நீங்கள் ஒரு 12வது வரை படிக்கிறீங்கன்னு வைங்க, வருஷம் பூரா படிக்கிறீங்க. படிக்கிறதான பரீட்சை எழுத போகிறீங்க, எக்ஸாம் எழுத போகிறீங்க. அது ஒன்றும் தமிழ் வழி கல்வி ஒன்றும் கஷ்டம் இல்லை தம்பி, படிச்சுக்கோங்க. இப்போ அந்த காலத்தில் 19ஆம் நூற்றாண்டுலாம் நம்ம வில்பர் ரைட்டு ஆல்பர் ரைட்டுன்னு சொல்லி தெரியுமா? விமானத்தை கண்டுபிடிச்சவர் தெரியுமா? அப்போ எல்லாம் கல்வி கிடையாது. அவங்கெல்லாம் கல்வியில் 2 முறை இருக்குது தம்பி. செயல்முறை கல்வி, படிப்பு கல்வி வேறு, செயல்முறை கல்வி வேறு. அவங்கெல்லாம் அந்த வில்பர் ரைட்டு ஆல்பர் ரைட்டுன்னு சொல்லி விமானத்தை கண்டுபிடிச்சவங்கள செயல்முறை கல்வியிலே கண்டுபிடிச்சது விமானம். படித்த ஒன்று அவங்க கண்டுபிடிக்கலை. அதே மாதிரி ரயிலை கண்டுபிடிச்சவர் ஸ்டீபன். அவங்கள அந்த அளவு படிக்கலை, அவர் செயல்முறை கல்வியிலே தான் கண்டுபிடிச்சார் ஸ்டீபன். அதே மாதிரி நம்ம ரேடியா இருப்பாருங்க, ரேடியா மார்க்கோனி, அவர் கண்டுபிடிச்சார். வானொலின்னு சொல்லும்ல ரேடியா, அவரெல்லாம் படிக்காதவர் தான். அவர் அந்த ரேடியா கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி தொலைபேசியை கண்டுபிடிச்சவர் அலெக்சாண்டர் கிரகாம்பல், அவர் அந்த அளவு படிக்காதவர் தான். அதே மாதிரி பஸ்ஸை கண்டுபிடிச்சவர் கென்றி, அவர் அந்த மாதிரி படிக்காதவர் தான். இது நம்ம வெறிநாய்க்கு கடிச்சா ஊசி போடுவாங்கள்ல, அதை கண்டுபிடிச்சவர் குதிரை மேய்ச்சிக்கின்றார். அவர் வந்து அவர் வந்து லூயி பாஸ்டர்னு சொல்லி அவர் குதிரை மேய்ப்பார். அவர் வெறிநாய்க்கு மருந்து கண்டுபிடிச்சார். இப்படி படிக்காதவங்கெல்லாம் கண்டுபிடிச்சி இப்படி அறிவு இன்னைக்கு அதுதான். இன்னைக்கு ஒரு படிக்காத விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்படி நீங்கள்லாம் கல்வியை விட்டுறாதீங்க. கல்வி வந்து மிகப்பெரிய ஆயுதம். ஓரளவுக்கு ஒரு காலேஜ் லெவலுக்கு அது படித்து பெற்றோர் தாய்மார்களை உங்கள் அண்ணன் தம்பிகளை காப்பாற்றினாலும் உங்கள் அளவுக்கு படிச்சுக்கோங்க. ஒரு ப்ரைவேட்லேயோ ஒரு கவர்மெண்ட்லேயோ வேலை வாங்கிக்கோங்க தம்பி. கல்வியை விட்டுறாதீங்க தம்பி. ரொம்ப நன்றி.